லெக்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு. அதை கையில் எடுத்த ஒரு ஜப்பான் சயின்டிஸ்ட் செயற்கை கர்ப்பப்பையை ஒரு 90% உருவாக்கிட்டாருன்னு சொல்லலாம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. உலகத்துல உயிர் அப்படின்னு ஒரு விஷயம் தோன்றதுல இருந்து தாய்மையும் தாய்ப்பாசமும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இனிமே எதிர்காலத்துல தாய்மை அப்படின்னு ஒரு அழகான உணர்வு இல்லாமலே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா இனி வலி இல்ல, ரத்தம் இல்ல, மருந்து இல்ல, ஏன் ஆண் பெண் கூட தேவையில்லை. ஏதோ பெயின் ரிலீஃப் ஆயின்மெண்ட் ஆட் மாதிரி இருக்குல்ல, பட் இட் இஸ் வெரி சீரியஸ். லெக்டோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி ஜப்பான்ல இருக்க சயின்டிஸ்ட் ஒருத்தர் செயற்கை கர்ப்பப்பை உருவாக்கத்துல ஒரு மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இந்த கண்டுபிடிப்பு எந்த மாதிரி செயல்படும் அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா சில விஷயங்கள் பார்ப்போம். காமனா அறிவியல் கண்டுபிடிப்புனாலே அதுல ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். இந்த மாதிரி செயற்கை கர்ப்பப்பை உருவாக்கத்துல நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறை மாதத்துல பிறக்க குழந்தைகள் முழுசா தங்களோட வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த செயற்கை கர்ப்பப்பை ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கண்டுபிடிப்பு உயிரியலோட எல்லையை விரிவுபடுத்தி மனித வளர்ச்சியோட சிக்கலான சவால்களை தீர்க்க உதவியா இருக்கும். அதே நேரத்துல கெட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்த கண்டுபிடிப்பு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகும். அதே நேரத்துல ஒரு உயிர் உருவாகிறதோட மதிப்பு குறைஞ்சிருமோன்ற பயமும் இருக்கு.